அழைக்கிறது. ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். மகிழ்தமிழ் மகிழ்தமிழ் நாடி வாருங்கள். மகிழ்ந்து படிக்கவும் தமிழை வளர்க்கவும் தமிழ் தமிழ் உங்களை அழைக்கிறது. ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். மகிழ் தமிழ் நாடி வாருங்கள். மகிழ்ந்து படிக்கவும் தமிழை வளர்க்கவும் தமிழ் உங்களை அழைக்கிறது. ஓடி வாருங்கள். வணக்கம். நலமாக உள்ளீர்களா? மகிழ்தமிழ் வழி 19ஆம் பாடத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாருங்கள், இன்றைய பாடத்திற்கு செல்வோம். இன்று நாம் கற்க வேண்டிய புதிய எழுத்துக்களை அறிவோமா? வே, தூ, வா, சே. முல்லை தன் மாமாவின் குடும்பத்தினருடன் அருகிலுள்ள அம்மன் கோவிலுக்கு சென்றாள். அங்கு மாமா வாங்கி வந்த ஆரஞ்சு பழத்தை துண்டு துண்டாக வெட்டி அனைவருக்கும் கொடுத்தார். வெட்டு, வெ, இட், டு, வெட்டு. அனைவரும் கோவிலில் உள்ள தூணில் சாய்ந்து அமர்ந்தனர். பிறகு மாமா கொடுத்த ஆரஞ்சு பழத்தை சுவைத்து சாப்பிட்டனர். தூண், தூ, இன், தூண். அப்போது அங்கு பூனை ஒன்று மியாவ் மியாவ் என்று வாலை ஆட்டிக்கொண்டு முல்லையை நோக்கி வந்தது. முல்லையும் அதை தூக்கி கொஞ்சினாள். வால், வா, இல், வால். அனைவரும் கோயிலை சுற்றி வருகையில் அங்கு சேவல் ஒன்று கூவும் சத்தம் கேட்டது. முல்லை அதை விரட்டி பிடிக்க ஓடினாள். மாமா முல்லையை தடுத்து அழைத்து வந்தார். அனைவரும் மனமகிழ்வுடன் வீடு திரும்பினர். சேவல், சே, வ, இல், சேவல். வாருங்கள் அன்பர்களே, இதுவரை நாம் கற்ற எழுத்துக்களை கொண்டு சில சொற்றொடர்களை வாசிப்போம். வெண்டைக்காய், வெள்ளித்தோடு, வெட்டுமரம், தூபம் காட்டு, கல் தூண், தூண்டில் மீன், சேவல் கூவும், குதிரை சேனை, சேரநாடு. புத்தகம் வாசி, வீட்டு வாசல், வானரப்படை. இதுவரையில் நாம் வாசித்து அறிந்த சொற்றொடர்களை கொண்டு 4 சொல் வாக்கியங்களை வாசிப்போமா? தூயவன் வெண்டைக்காய் குழம்பு சாப்பிட்டான். கமலி வாசிப்பு புத்தகம் வாசித்தாள். சேய்விழி வீட்டு வாசலை பெருக்கினாள். சேரனின் தூண்டிலில் மீன் சிக்கியது. இதுவரையில் இப்பாடத்தில் நாம் கற்ற எழுத்துக்களையும் சொற்களையும் மீண்டும் வாசித்து நினைவில் கொள்வோமா? வே, வெட்டு, தூ, தூண், வா, வால்,
சே சேவல். இத்துடன் மகிழ்தமிழ் 19ஆம் பாடம் இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.